ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கைஸ் ஆட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம வந்து கடையை எப்படி திறப்போம். அதோட நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிட் ஜோன் கேமிங்கும் இருக்கார். ஹாய் காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மிட் ஜோன் கேமிங். அதே மாதிரி நம்ம சேனலும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போட்டாச்சு. ஸோ நம்ம அண்ணனுக்கும் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால் இப்போ நம்ம அண்ணன் எப்படி வீடியோ போடுறாரு, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறதுக்கு தான் வந்து பேரமை பண்ணுறேன். ஸோ வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனை வந்து ஓட்டி பார்க்காதீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள் கைஸ். நாங்கள் இன்னொன்றும் பண்ண போகிறோம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியெல்லாம் இருக்குல்ல கைஸ், அதை வந்து இந்த ஷார்ப் தமிழ் கேமிங் அண்ணா வந்து செஞ்ச மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த பெட்டியாக அடுக்கி வச்சு இந்த மேலே வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏற முடியுதான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த சேலஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா, வைங்கண்ணா. ஓகே, வச்சுருங்கண்ணா. அதை வச்சுருங்க. இப்போ நம்ம கடையில் போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம கடையை. இப்படிண்ணா பண்ணுங்க, சூப்பர்ண்ணா. நம்ம அண்ணா ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. சிங்கம் கடை இறங்கிடுச்சு. நம்ம அண்ணாவும் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க கைஸ். அம்மா வாங்க, அப்பா வாங்க, கடை ஓப்பன் இருக்குமா, பிரெட் பாக்கெட் இருக்குது. இதோட கார்ன்ஃப்ளெக்ஸா இல்லை ஒன்று இருக்குது கைஸ். இது நாங்கள் ஃபஸ்ட்டு பேர் படிக்கும்போது நாங்களே கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நானே உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுகர் பவுடருன்னு இருக்குது, ஆனால் அது பேர் வந்து சூடு போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் ஃபன்னே ஆயிடுச்சு கைஸ் இந்த கேமுக்குள்ளே வந்து நாங்கள் பார்க்கும்போது. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போது முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டு இங்கே வந்து ப்ரெட்டு பேக்கெட்டும் அதுக்கப்புறமா அது என்னென்னா சாக்கோஸா அதுவும் வாங்கியாச்சு கைஸ். நம்ம அண்ணன் தான் எல்லாமே பண்ணது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் எவனையும் காணவே. ஆனால் ஓப்பன் பண்ணிடுவாங்க, அவங்க ஓப்பன் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. யாருமே காணுமே. என்ன கொஞ்சம் என்னடா இது? அம்மா எங்கம்மா போறீங்க? வாங்க மாமா, அம்மா நில்லுங்கம்மா. ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அப்படியே உங்களுடைய கணக்குலலாம் வந்து தூக்கி வச்சுட்டு போவாங்க ஆண்டி. கொஞ்சம் வந்து பொருள் மட்டும் வாங்கிட்டு போவாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ஒரு பார்லர் ஷாப்பில் தரோம் ஆண்டி. அங்கிள் கொஞ்சம் வாங்க அங்கிள். அங்கிளிக்கு வாங்க என் கடை. அங்கிள் பார்க்க ஜிடிஏல வர அதெல்லாம் சாமியானா அது என்னது அவனை மாதிரியும் மொட்டை தலையை வச்சுன்னு அழகாக இருக்கீங்களா அங்கிள்? வாங்க அங்கிள், ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஆஹா, கோட் சூட்டெல்லாம் போட்டு வராங்களே அங்கிள். நீங்கள் மட்டும் சேல்ஸ்மேனாக வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நான் வந்து 1 லட்சம் தரேன். என்னடா இது போயிட்டாங்க. சரி, நம்ம கடையில் போயிட்டு யாரும் வந்திருக்காங்களா பார்ப்போம். போங்க. ஓகே, நம்ம கடையில் யாராவது இருக்காங்களா? என்னடா இது? இருங்க, டுட்டோரியல் படி என்ன போட்டிருக்கு? த்ரோ தி எம்டி பாக்ஸ் அவுட் சைட் இருக்கிற. ஓ, இந்த பாக்ஸை முதல்ல நம்ம அந்த குப்பை தொட்டில் போட்டுருவோம். முதல்ல டுட்டோரியல் முடிச்சிடுவோம், நெக்ஸ்ட்டு பண்ணிடுவோம். ஸோ காய்ஸ், இந்த கேம்லாம் பெரிய தலைவலியாக இருக்குது. போட்டாச்சு. இப்போ இது என்னன்னா, ஓ அது இங்கே போட்டோமா? அதை எடுத்து இங்கே போட்டோம்னா ஓகே, அதையே எடுத்து போட்டுருவோம். என்னடா இது?
இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொடுங்க. அடங்கொய்யால டேய் எவன்டா இந்த கேமை உருவாக்கணும்? கையில் கிடச்சேன் அப்போ அடி போட்டாச்சு. இது இருங்க அதை போட்டுறாதீங்க. டுட்டோரியல் படி பார்த்தீங்கன்னா செட்டு ப்ரைஸ் ப்ரைஸே வைக்கலையா? ஓகே ப்ரைஸை மேலே வச்சுருவோம். வாங்குவோம். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு 199 வச்சுருக்கோம் கைஸ். நாங்கள் 199க்கு வைக்க போகிறோம். அதாவது 2 ரூபா கிட்ட. ஐயோ அண்ணா அதுக்கு ப்ரைஸே செட் பண்ணலண்ணா. அண்ணா ஐயோ லாஸ்ட்ண்ணா. முதல்ல அதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்துட்டா இவனுக்கு பில் போடுறதுக்குள்ள ஃபஸ்ட்டு கஸ்டமரே வேணாம். ஒரு 4 ரூபா வச்சுருங்கண்ணா. ஓகே ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவங்க தான். ஏய் இந்த கோட் சூட் போட்டவங்க தானே? ஆமாப்பா. அண்ணே வாங்கண்ணே. சார் ரொம்ப நியாண்ட்ரி சார், நியாண்ட்ரி. நீங்கள் தான் வந்து எங்களுடைய கடைக்கு முதல் தெரிய வந்திருக்கீங்க. எடுத்துட்டு போயா என்ன நிற்கிற கருமம்? இந்த ஆடை போட்டு சாவடிக்கிறானு டீ. அவ்வளோண்டு வச்சிங்கன்னா நான் எப்படா? ஓ இங்கே கொடுக்கணுமா உனக்கு? இரியா தரேன். சேஞ்ச் வந்து 42 ரூபா, 42 ரூபா. நான் 1 2 40 எடுத்துட்டு கிளம்பி. இரியா உனக்கு எவ்வளோ தரணும்? 3.80. ஓகே ஆண்டி, நீங்கள் என்ன ஆண்டி உங்கள் பையனுக்கு வெறும் சாக்கோஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க? கூட அப்படியே ப்ரெட்டு பால் அதான் வாங்குது. தம்பி உங்கள் கடையில் பால் இருந்தால் தான். ஆண்டி 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 சும்மா பேச்சுக்கு சொன்னேன் ஆண்டி, அதெல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்க. அங்கிள் சூப்பர் அங்கிள், 2 சாக்கோஸ் வாங்கிட்டு போகிறீங்க. ஓகே ஓகே அம்மா என்னம்மா பிரெட் பேக்கெட்டா? நல்லா சாப்பிடு. ஜிம்மு போமா. கரெக்டாக தானே இருக்குது. ஓ கரெக்டாக காசு கொடுத்துருங்க. சூப்பர் ஆண்டி, வரும்போதே கரெக்டாக காசு பார்த்து எடுத்துக்கொண்டு 2வது டைமா நம்ம கடைக்கு. அண்ணா அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்னும் கொஞ்சம் நிறைய பொருளெல்லாம் வாங்கிக்குவாங்க. இப்போ நிறைய இருக்குது. கொஞ்சம் நேரம் கஸ்டமர்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அறா ஏம்மா என்னம்மா வாங்குறது? அண்ணா என்ன பண்ணுங்க, நம்மக்கிட்ட இது அப்புறமா இதுவெல்லாம் இல்லை. எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு இருக்குங்க. என்ன வேணா ஒன்று அப்படிதான். இப்போது கம்மியாக இருக்கா நம்மக்கிட்ட காசு? அப்படியா? ஆமாம், ரிமைனிங் -8 ரூபா இருக்குது. அப்படியா? இருங்க. இப்போ போயிட்டு அந்த ஆன்ட்டியை மட்டும் ஒரே நிமிஷம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. கிரெடிட் கார்டு தான் கொடுக்குது. என்னண்ணா? ஏய் 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 டேய் டேய் என்னடா இது? என்னடா நடக்குது? கடவுளே, டச் கொடுங்க. ஆத்தாடி ஆத்தா, என்னடா பண்ண? இந்த இடத்துல வைக்க முடியாதா? என்ன இது? ஐயோ வாங்குவாங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க பாருண்ணா. ஓகே பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. டச் கொடுங்க. டச்
இப்போ திருப்பி ரொட்டேட் அந்த கார்னர் வச்சுருக்கேன் நான் அங்கே. ஏன்னா கொஞ்சம் நடுவில் இருக்கா அந்த டோர் இப்போ நம்மளுக்கு அன்லாக் ஆகாது. அது பார்ட் 2ல் அன்லாக் ஆக முடியுமோன்னு பார்க்கலாம். டச் 2 வாட்டி டச் கொடுங்க. சூப்பர். ஆனால் ரொட்டேட் பண்ணிக்கோங்கண்ணா, ஏன்னா அங்கேருந்து தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ செவுத்தில் பக் ஆகிடுவாங்க. போதும். இன்னும் கொஞ்சம் வாங்க. இன்னும் திருப்புங்க. இப்படி வாங்க. இது இங்கே இருக்கணும். இப்போ இந்த டோர் இங்கே இது இப்படி வந்துருக்கணும். சூப்பர். போதும். லைட்டாக பின்னாடி வாங்க. லைட்டாக ஏன்னா அங்கே தான் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. சூப்பர். போதும். ப்ளேஸ் பாடி யாருண்ணா வரா? ஸோ ஓகே கைஸ், இந்த ஆடு தொலை வேறு தாங்கவே முடியல. ஒருத்தன் அடிக்கடி காடு செர்காட் அப்படின்னு என்ன எங்கடா போடணும்? 3.80 அம்புதேன். பிரியாணி போய் ஆர்டர் போட்டோன்னு ஒரு 8 ரூபா வேணும். கிராஸ் மட்டும் கொடுத்துருவோம். இன்னும் 8 ரூபா. இல்லை கரெக்டாக இருக்கு. இன்னும் போகும். டாய் தம்பி தள்ளுறா. 4 ரூபா கம்மியாக இருக்குது. அப்படியா? என்ன சொன்னேன்? இருங்க. வெறும் கிராஸ் கேஷ் கொஞ்சம் காசு கரெக்டாக இருக்குது. என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு சேஞ்சா? அது கம்மி. இது 20 ரூபாவா? 20 ரூபான்னு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். 20 ரூபாயே அது இல்லை. ஒரு நிமிஷம். ஓகே இந்த 20 ரூபாய் சார். 1 2 ஓகே. இது could not find. அதெல்லாம் வரும்பா தம்பி. ஏன்னா நான் இப்போ வெளில வந்துடுங்கண்ணா. அரௌண்ட் கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நம்ம ஆர்டர் மட்டும் போட்டு வந்துடுவோம். இன்னும் 3 ரூபா, இன்னும் 1 ரூபா வேணும்டா. அப்படியா? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த சொன்னல இன்னும் 2 ரூபா வேணும். இன்னும் 2 ரூபா மட்டும் சம்பாதிச்சிட்டு வந்துடுவோம் கைஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் 2 ரூபாலாம் இப்படின்ற மாதிரி கிடச்சிரும். 2 ரூபா வந்துடுச்சு கைஸ். வந்துச்சு சேஞ்ச் 1 50 என்ட்ரு வந்துச்சேண்ணா. சூப்பர். ஓகே, இப்போ வெளில போயிட்டு நம்ம ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். போங்கண்ணா. இப்போ போயிட்டு மாரியோ நீங்கள் டுட்டோரியல் என்ன காமிக்கிறான்? அப்ஜெக்டிவ்ஸு இப்போ செக்அவுட்ஸ். ஓகே, அது 25 செக்அவுட்ஸ் முடிக்க சொல்கிறான். முடிச்சிடலாம். டுட்டோரியல் லைட்ஸ் ஆன் பண்ணலாம். ப்ரைஸ் டக்குன்னு செக் பண்ணுங்க. வந்து க்ளோஸ் பண்ணுவேன். அது கீழே வச்சுருங்க. எப்படா இது? ஒரு நல்ல க்ரீன் கலர் வர இடத்துல வைங்கண்ணா. இப்போ அப்படிக்கு அதுவே காமிக்கணும். க்ளோஸ் கொடுத்துங்க. முதல்ல போய் க்ளோஸ் கொடுங்க. இப்போ அந்த ப்ரைஸ் செக் பண்ணுங்க. அதெல்லாம் லைட் ஏன்னா லைட் இது. ஸோ கைஸ், அதை வெற்றிகரமாக அடிக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்.